பாதையை விளக்கும் இவ்விடம் இன்பமா கர்த்தரே. எங்களில் இப்போது ஆவியால் உமது வல்லமை தோன்றவே இறங்கும். உமது கிரியைகள் பலமா பார்க்கையில் இவ்விடம் இன்பமா கர்த்தரே. இங்கே நாம் இவ்விடம் தங்குவோம். இங்கே நாம் மனச மாபயமாகற்றும் தெய்வீக பிரகாச பாதையை விளக்கும் இவ்விடம் இன்பமா கர்த்தரே. உமது சந்நிதி தாசரே மத்தியில் சத்தியமாய் உண்டென்று காண்கிறோம். எங்களை சுத்தமாய் இரத்தத்தால் மீட்டு நீம் இயேசுவில் ஐக்கியத்தில் ஏவிரே. இங்கே நாம் இவ்விடம் தங்குவோம். இங்கே நாம் மாபயமாகற்றும் தேவிய பிரகாச பாதையை விளக்கும் இவ்விடம் இன்பமா கர்த்தரே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நன்னாளிலே காலை பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் முடிந்தது மாத்திரமல்ல, பரலோகத்தின் தகப்பனே, எங்கள் நாசிலே சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கும்படியாகவும் கிருபை செய்திருக்கிறேன். எத்தனையோ நபர்களுக்கு இந்த நாட்களை காண்கிற அனுகூலம் இல்லாதிருக்கிற நிலையிலே ஆண்டவரே, அற்பரும் தூசியும் சாம்பலுமாக இருந்தாலும் உடைய தீர்மானத்தின்படி எங்களுக்கு இந்த நாட்களை நீர் கிருபையாய் கொட்டி கொடுத்திருக்கிறேன். தகப்பனே, இந்த தேசத்திலே குடியிருக்கவும் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளவும் எங்களுக்கு வாய்ப்பை தந்த எங்கள் தேவனாய் கர்த்தருக்கு எங்கள் ஆயுசு பரியந்தம் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, பொதுவாக கிறிஸ்தவ மார்க்கம் என்கிறது பலவிதமான நம்பிக்கையுடையதாக இருக்கிற காலங்களிலே யதார்த்தத்தையும் சத்தியத்தையும் சத்தியத்தின் சத்தியத்தையும் அறிந்து கொள்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை நிதர்சனமாய் உணரும்படியாய் தீர்க்கதரிசன ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறேன். என் தேவனாய் கர்த்தருடைய வருகையினால் சமீபம் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக அடையாளங்களை பார்க்கிற போதெல்லாம் எங்கள் மனம் பதபதிப்படையாதபடிக்கு ஆண்டவரே, உடைய வருகை தரிசிக்கிறது எங்கள் காலங்களிலே கூடுமா என்று ஆவலோடு பார்க்கும்படியான ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்கிறேன். தகப்பனே, அப்படி செய்ததுக்காய் நன்றி. எங்களோடு இடைபடுவதற்காய் நன்றி. எங்களை காத்து கொள்வதற்காய் நன்றி. எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. எங்களில் ஏற்படுகிற எல்லா பலவீனங்களிலும் பலன் இருப்பதற்காய் நன்றி. சில சமயங்களில் வழிநடத்தலை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது இருக்கிறோமே ஒழிய நீர் நடத்துகிற வழியில் ஒருபோதும் தவறு இருப்பதில்லை. சில இழப்புகள் உண்டு, வருத்தங்கள் உண்டு. இருப்பினும் அவலமத்திலும் எங்களை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போகிறீர். நீர் எங்களுக்கு அனுமதிக்கிற ஒவ்வொரு தடைகளும், நீங்கள் அனுமதிக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களும் எங்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு காரணமே ஒழிய எங்களை பலவீனப்படுத்தவோ எங்களை உதாசீனப்படுத்தவோ தள்ளிவிடுவதற்கு அல்ல. என் தகப்பனே, இந்த இக்கட்டான காலங்களிலே உமது மீது அதிகமாக நம்பிக்கை விசுவாசம் வைக்கவும், இந்த உலகம் பயந்து கொண்டிருக்கிற எந்த காரியத்திலும் நாங்கள் மனம் செலுத்தாதபடிக்கு கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். யார் எனக்கு எதிரி? ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களை பற்றி கொண்டு ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் கரங்களை பற்றி கொண்டு நடக்கிறது போல நாங்கள் உமது கரத்தை படித்து கொண்டு நடக்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட வல்லமை தந்ததுக்காய் நன்றி. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் எதிர்த்து நிற்கும்படியாய், தேவனை நம்பி நிற்கும்படியாய் வைத்திருக்கிறீரே, இந்த நம்பிக்கைக்காய் நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய சன்னிதானத்தில் தேவனை எங்கள் மனப்பாரங்களையும் எங்கள் வருத்தங்களையும் கேட்க வேண்டும், எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்கு நீ பரிபூர்ண கர்த்தராய் போதுமானவராய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு வேலையை கணத்து இருதயத்தோடும் ஆண்டவர் மிகுந்த வருத்தத்தோடும் வேதனையோடு வந்திருந்தால் கடந்து செல்கிற பொழுது சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கடந்து செல்ல உதவி செய்யும். உங்களுடைய கரங்களிலே நாங்கள் நல்ல களிமண்ணாக இருக்க பிரியப்படுகிறோம். என் தேவநாயகத்தில் பிரியப்படுகிற நல்ல பாத்திரங்களாக எங்களை வணைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த பாத்திரங்கள் மூலமாக தேவ நாமம் அநேகருக்கு அறிவிக்கப்பட உதவி செய்யும். அனுதினமும் அழிந்து கொண்டிருக்கிற கூட்டங்கள் கோடான கோடி என்றால் அதை ஓடி ஓடி தடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களில் உண்டே. அதை செய்யத்தக்க வகையில் என் தேவன் நன்மை செய்யக்கூடியவர், நல்லவர். அவரை சார்ந்திருங்கள்.
உங்களுடைய தேவைகள் அவசியங்கள் சந்திக்கப்படும். இறுதியிலே என் தேவன் கொடுக்கிற ராஜ்யத்தில் அழைத்து கொண்டு போவார் என்று மாற்றாருக்கும் புறஜாதிற்கும் சொல்லும்படியாக எங்களை வைத்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை ஊட்டத்தக்க வகையில் இந்த கடைசி காலங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்ததுக்காய் நன்றி. உண்மை பின்பற்றி இருப்பதற்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளின் முடிவில் நாளின் முடிவிலே நாங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது இந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் மனதில் ஏற்பட்ட சமாதானமும் சந்தோஷமும் ஆறுதலும் தேர்தலும் பலமாயிருப்பதைக் கண்டு கர்த்தாவே மூச்சித்தமானார். இனி வரும் நாட்களையும் விசேஷமாக மற்றொரு நாளை சந்திக்க பலத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவர் எங்கள் வேலையிலும் ஜோலியிலும் தொடங்க கர்த்தர் அனுமதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும், செய்தி கொடுக்கிற தாசனை ஆசீர்வதியும், எல்லா நன்மைகளையும் மிகவர் ஆசீர்வாதங்களையும் எங்கள் இரட்சகர், எங்கள் ஆண்டவர், எங்கள் நண்பர், எங்கள் பிதான் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மிகுந்த மனத்தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் இந்த சமயத்தில் மகிமைப்பட வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். பவுல் ஆனவர் தேவனுடைய வசனத்தை ஆழமாக வாசித்து ஒரு போதகராகவும் ஒரு வைராக்கியமுள்ள யூதராகவும் இருந்ததை நாம் வாசிக்கின்றோம். இஸ்ரேல் தேசத்திலும் சரி, அவர் பிறகு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஏசியாவிலும் யூரோப்பிலும் அவர் சபைகளை சந்தித்து பலப்படுத்தும் போதும் சரி, யூதர்கள் எங்க இருந்தாலும் சரி அவர்களை பார்க்கும் போது அவருடைய மனது உடைந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த அதிகாரத்துடைய முக்கியமான வசனம் முதலாவது வசனம். யாரும் வாசிங்க. சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பம் தினமுமாக பவுல் அப்போஸ்தலர் பல முறை தினமும் பல நேரம் தினமும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒரே ஒரு விண்ணப்பம் வைத்துக் கொண்டே இருந்தார். இஸ்ரேல் மக்கள் உமது மந்தையில் வர வேண்டும், தேவனை அறிந்தவர்கள் உண்மையை பின்பற்ற வேண்டும், அழைத்து கொண்ட மக்களே கர்த்தாவே அவர்கள் நித்தியத்தில் இருக்க வேண்டும் என்று ஜெபித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். தினமும் அதான் அவருடைய வாஞ்சியம் ஜெபமும். இது வாசித்தோன்னு எனக்கு அப்படியே என்னுடைய உலகம் கொஞ்சமா நின்றுடுச்சு. இந்த சுவிசேஷமானது யாருக்கு முக்கியமா போய் சேர வேண்டும் அப்படின்னாக்கா, எனக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்தவனுக்கு, இந்த திருச்சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறவனுக்கு, இந்த கிறிஸ்துவை பத்தி மித்தவர்களுக்கு பிரசங்கம் பண்றவனுக்கு இந்த சுவிசேஷம் போய் சேர வேண்டுமா? நான் விழுந்து போகாதபடி, தவறி விடாதபடி, விலகி போகாதபடி ஜெபம் செய்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலர் சொன்னார். இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் என்று மறுபடியுமாக நாம் கேட்கும்போது, அவர் தொலைந்து போன காரியத்தை கண்டுபிடித்து அதுக்கு ஒரு மதிப்பை கொடுத்து அதை ராஜ்யத்தில் மந்தையில் சேர்க்கணும் என்று வந்தார் என்று மறுபடியுமாக இந்த வேதம் சொல்கிறது. தொலைந்து போன காரியத்தை பற்றி பேசும்போது, உண்மையாக பேசும்போது, 100 ஆடு தொலைந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். 10 காசில் 1 தொலைந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். 2 சகோதரர்கள் ஒருத்தன் தொலைந்து விட்டான் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த தொலைந்ததெல்லாம் நம்ம கூட்டி சேர்க்கும் போது தொலைந்தவர்கள் அதிகமாக இல்லை என்றுதான் நாம் இதிலிருந்து தெரிய வருது. ஆனால் பவுல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த கதையை சொல்றார்.
ஏன்னாக்கா அவர் உலகம் முழுவதும் அப்படி போய் சபையாரை சந்தித்து அவங்களிடம் பேசும்போது, அவர்களிடம் ஜெபிக்கும் போது அவருக்கு புரிஞ்சிடுச்சு, முக்காவாசி பேர் இயேசு கிறிஸ்து தெரியாம இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இஸ்ரேல் தேசத்துக்கு ரட்சிப்பு தேவை என்று அவர் ஜெபத்தோடு ஒரு பாரத்தோட எழுதுறது நாம் வாசிக்கின்றோம். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதையை வாசித்தேன். அந்த கதையை வாசித்த பிறகும் என்னுடைய சிந்தனைகள் கொஞ்சம் மாறிடுச்சு. ஒரு வயசானவர் 80 வயசு அளவில் அந்த மரண படுக்கையில் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையெல்லாம் போதுகராக இருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஊழியம் செய்து இப்பொழுது அந்த மரண படுக்கையில் இருக்கும்போது அவருடைய மகன் இன்னொரு போதகர் தாப்பனாரை சந்திக்க வரார் ஆஸ்பத்திரியில். அந்த முதல் சந்திப்பு பிறகு அவர் எழுதின காரியத்தை தான் நான் இப்பொழுது கதையாக சொல்றேன். என் தாப்பனார் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தார். என்னுடைய தாப்பனார் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்றேன் என்று எங்களிடம் அடிக்கடி சொல்வார். ஆனால் இன்னைக்கு நான் அவரை சந்தித்து வீட்டுக்கு வரும்போது எனக்கு நன்றாக புரிந்தது, அவரிடம் கிறிஸ்து இல்லை என்று. என்னுடைய தாப்பனாரிடம் கிறிஸ்து இல்லை என்று நான் அறிந்தேன். அதுக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தாவே, இந்த என்னுடைய தாப்பனாரை இன்னும் கொஞ்சம் காலம் அந்த ஆஸ்பத்திரியில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் மரணம் அடையாதபடி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஜெபித்தாராம். அவருக்கு கொடுக்கப்பட்டதோ 10 நாள். இந்த 10 நாள்ல அவங்க தாப்பனாருக்கு சுவிசேஷத்தை சொல்லி மறுபடியுமாக அந்த சாவு படுக்கையில் அவரை இயேசு கிறிஸ்து என்றும் அவர் அழைத்து கொண்டிருந்ததை அது கதையாக நான் வாசித்தேன். இஸ்ரேல் மக்கள் இடம், இஸ்ரேல் தேசத்துக்கு, தேவனை தெரிந்து கொண்ட மக்களுக்கு, இந்த திருச்சபை, கடைசி கால திருச்சபை மக்களுக்கு அவர்களிடம் கிறிஸ்துவில்லை, அவர்களுக்கு அந்த நித்திய ஜீவன் உடைய நம்பிக்கை இல்லை என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து இருக்கிறாரா உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில்? கிறிஸ்து இருக்கிறாரா நம்மளுடைய இல்லத்தில், உள்ளத்தில்? ரட்சிக்கப்பட்டீர்களா என்று கேட்கும்போது நம்மளுடைய பதில் எதாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு இந்த 10வது அதிகாரத்திலிருந்து ஒரு 4 முக்கியமான காரியங்கள், நிறைய காரியம் சொல்றாரு, நான் 4 முக்கியமான காரியங்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளும் என்று வாஞ்சோடு இருக்கிறேன். ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலம் மாத்திரம்தான். அதை நீங்களும் நானும், இஸ்ரேல் தேசமானவர்கள், ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய இஸ்ரேல் மக்கள், நீங்களும் நானும் எப்படி பெற்றுக்கொண்டு அதை எப்படி நாம் விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறது தான் நாம் ஒரு 4 காரியத்தை பார்க்க போறோம். வாசிங்க யாரும் 3வது வசனத்தை. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். தேவ நீதியை கீழ்ப்படியாமல் அவர்களுடைய சொந்த நீதியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், கடைபிடிக்கிறார்கள் என்று இந்த வசனத்தில் வாசிக்கின்றோம். How do we develop our value system? நமக்கு எது தவறு, எது கரெக்ட் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லும்போது, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய கல்ச்சர் தான் அந்த வேல்யூ சிஸ்டம் நமக்கு கொடுக்குது. இன்னொன்று என்ன என்று பார்க்கும்போது, நம்மளுடைய படிப்பு, எது தவறு எது கரெக்ட் என்று அந்த படிப்பு மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்றோம். ரிலிஜியஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரிலிஜியஸ் பிலீஃப், நம்மளுடைய வேதத்தை வாசிக்கும் போது, சில காரியங்களை நம்ம கேட்கும் போது, நாம் எப்படி புரிந்து கொள்றோமோ அது பிரகாரமாக எது தவறு எது கரெக்ட் என்று நாம் தீர்மானிக்கிறோம். மனித ரூபமாக காரியத்தை நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கின்றார். இதுதான் எனக்கும் அந்த ரட்சிப்புக்கும் தடையாக இருக்கிறது. ஏனென்று பார்க்கும்போது, யார் மாத்திரம்தான் ரட்சிப்பை கொடுக்க முடியும் என்று பார்க்கும்போது கிறிஸ்து மாத்திரம்தான்.
அவருடைய நீதியை நான் பெற்று அதை நான் ஏற்றுக்கொண்டு அதை நான் செயல்படுத்த வேண்டும் என்றுதான் இங்க பவுல் அப்போஸ்தலர் சொல்கின்றார். மனிதனுடைய நீதி பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு ஒரு தேசத்துக்கு போகும்போது வித்தியாசமாக இருக்கும். இங்கே ஸ்பைசர் கல்லூரியில் நாங்கள் எம்ஏ படிக்கும் போது ஒரு ப்ரொஃபஸர் ஆண்ட்ரூஸ்லேருந்து வந்தாங்க. அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அசைன்மெண்ட் கொடுத்து இத்தனாம் தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இத்தனை அசைன்மெண்ட்டு இந்த கோர்ஸுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. நாங்களாம் கரெக்டாக அந்த டைமுக்கெலாம் கொடுத்துட்டாருன்னா எங்களுக்கு மார்க் வரும். எல்லாம் போய் கொடுத்துட்டோம். அடுத்த நாள் ரொம்ப கோவப்பட்டார் ப்ரொஃபஸர். என்ன பண்ணியிருக்கிறீங்க, எல்லாம் காப்பி அடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, எந்த புத்தகத்திலேருந்து எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும், இந்த பேஜ் நம்பர் இந்த புத்தகம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 அசைன்மெண்ட் எடுத்து ரொம்ப இது பண்ணிட்டாரு. எங்களுக்கு சரி இதை காப்பி அடிச்சிங்களா, ஆமாம் அது புத்தகத்தில் தான் எடுத்தோம், நீங்கள் அசைன்மெண்ட் கொடுத்தீங்க, இந்த டாபிக் பிரகாரமாக நாங்கள் எழுதிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு அந்த டைமில் பிளஜரிசம் அப்படின்னா அந்த வார்த்தை எங்களுக்கு தெரியல. பிளஜரிசம்னாக்கா இது உங்களுடைய சொந்தமான எழுத்துக்கள் இல்லை, இன்னொருத்தருடைய எழுத்துக்களை நாம் உபயோகிக்கும் போது அதுக்கு நம்ம யார் எந்த புத்தகத்திலிருந்து எடுத்தோம், யார் சொன்னது, எந்த பேஜில் இருக்குது என்று, யார் இந்த புத்தகத்தை வெளியிட்டார் என்று பல காரியத்தை சொல்லணுமா. தவறு கரெக்ட் என்று நாம் பார்க்கும்போது எங்களுக்கு அது தவறாக இல்லை, அவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வந்தவங்களுக்கு அது தவறாக இருந்தது என்று பார்க்கும்போது மனிதத்தனமாக நாம் யோசிக்கும் போது அது வித்தியாசப்படும். அதான் ஏசாயா புத்தகம் 64வது அதிகாரம் 6வது வசனத்தில் ரொம்ப விளக்கமாக ஏசாயா சொல்றார். அதை வாசிங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள் போல், அதுதான் போல் இல்லை, அழுக்கான filthy rags, மனிதனோட நீதி என்று நாம் வாசிக்கின்றோம். அந்த வார்த்தை ரைச்சஸ்னஸ் உடைய பொருள் என்ன என்று நான் வாசித்து கொண்டிருக்கும் போது, it is the greatest gift that God can give an individual is God's righteousness என்று நான் வாசித்தேன். தேவனுடைய நீதி தான் மகா பெரிய நமக்கு கொடுத்த ஒரு பரிசம், இலவசமாக கொடுக்கிறார். imputed righteousness, அது நமக்குள்ளார இல்லை என்று மறுபடியுமாக வேதம் சொல்கிறது. அதை நாம் பெற்றுக்கொண்டு அது பிரகாரமாக நடக்கும் போது நீங்களும் நானும் இரட்சிப்பின் பாதையில் இருக்கிறோம் என்று நாம் வாசிக்கின்றோம். இஸ்ரேல் தேசமானது ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த மீதியான திருச்சபையானது ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்கு முதலாவது படி என்ன என்று பார்க்கும்போது நீங்களும் நானும் தேவனுடைய ரைச்சஸ்னஸுக்கு நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் வாசிக்கின்றோம். இரண்டாவதாக அவர் இந்த 10வது அதிகாரத்தில் எப்படி இஸ்ரேல் தேசம் ரட்சிக்கப்படும் என்று அவர் எழுதும் போது 9வது வசனத்தை அந்த முதல் பகுதியை வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாயினால் நீ சொல்ல வேண்டும், இவர்தான் தேவன் என்று. இதை பற்றி நான் வாசி கொண்டிருக்கும் போது என்னுடைய 2வது மக அந்த ரூமில் இருந்தா. நான் சொன்னேன், அம்மா அந்த நைசியன் க்ரீட் அதை பற்றி நான் சொல்கிறேன், அந்த நைசியன் க்ரீடை நான் வாசிட்டு இருக்கிறேன், இப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னேன். வாசிங்க அப்படின்னு சொன்னான். வாசித்தேன். அவர் சொல்கிறா, MCSE காலேஜில், மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் அவங்களுடைய வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிள் வைக்கும் போதெல்லாம் இந்த நைசியன் க்ரீடை எல்லாம் சேர்ந்து வாசிப்பார்களாம். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியம்மா, ஒரு முறை கூட நம்ம சபையாக வாசிக்கலையே. நைசியன் க்ரீடுனாக்கா 325 வருஷத்துக்கு பிறகு, இயேசு கிறிஸ்து போய் 325 வருஷத்துக்கு பிறகு ஒரு நைசியா என்ற ஒரு பட்டணத்தில் பெரிய பெரிய
போதகர்கள்லாம் வந்து இயேசு கிறிஸ்து மனிதனா தேவனா, இயேசு கிறிஸ்து பாதி மனிதனா பாதி தேவனா என்று அவர்கள் அந்த 300 வருஷமாக பேசிக்கொண்டதை இன்றைக்கு நாம் முழுமையாக தீர்மானிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டாந்தார்கள். அந்த தீர்மானத்தை நான் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப நான் ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் மறுபடியும் அதை வாசி இயேசு கிறிஸ்து தேவன் இஸ் a source. அவர் படைக்கப்பட்டிருந்தாலும் அவர் படைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமாக எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து, எதுக்காகலாம் இயேசு கிறிஸ்து தேவன் என்று அவர்கள் அழகாக எழுதியிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து தேவன் என்று நான் என்னுடைய நாவினால் சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னு பார்க்கும்போது நிக்கோடேமஸ் அன்னைக்கு ராத்திரி வேளையில் வந்து இயேசு கிறிஸ்து பேசும்போது என்ன சொன்னார்? நல்ல போதகரே, நீர் பரலோகத்திலிருந்து வந்தீர், தேவன் உம்மை அமைத்தார் என்றே நாங்கள் நம்புகின்றோம். இயேசு கிறிஸ்துவை நல்ல போதகர் என்று சிலவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு நல்ல தீர்க்கதரிசி என்று பல பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஹிந்துஸ்ட கொஞ்சம் பழகிட்டு அவங்களுக்கு அவங்களுடைய வேதத்தை தெரிவராக இருந்தாக்கா பேசும்போது சொல்லுவாங்க, கிறிஸ்துவுடைய இந்த போதனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காந்தியடிகளும் அப்படிதான் சொன்னார் இல்லைங்களா? அவருடைய இந்த இந்தியா சுதந்திர போராட்டத்துக்கு மத்தேயு 5வது அதிகாரத்தை தான் உபயோகித்தார் என்று அவர் வந்து வெளிப்படையாக சொன்னார். கிறிஸ்து நல்ல போதகர். இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், இயேசு கிறிஸ்து தேவனாக நீ நம்பி அதை உன்னுடைய வாயில சொல்லும் போது தேவன் அதை அப்பொழுது நீ அந்த நீதியின் பாதையில் அந்த ரட்சிப்புக்குள் நீர் வருவே என்று அவர் சொல்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரத்தில் 12வது வசனம் பேதுரு வந்து ஒரு காரியத்தை சொல்றது நாம் வாசிக்கிறோம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். வானத்திலும் சரி, பூமியிலும் சரி, அந்த சராசரத்திலும் சரி, இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் தான் அதில் மாத்திரம்தான் ரட்சிப்பு உண்டு என்று இங்க சொல்றதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து தேவனாக ஏற்றுக்கொண்டு அதை நாம் வந்து அமைதியாக மனசுக்குள்ளாராக வைத்துக் கொள்ளாமல் நாம் அதை நாம் அடிக்கடியாக சொல்ல வேண்டுமா? சூரத்தில் தான் முதல்ல பாஸ்டரா வேலை செய்தேன். அந்த சமயத்தில் ஸ்பைசர் கல்லூரியில் கடைசி பகுதியாக எங்கள் மனைவி படிச்சுட்டு இருக்கிறாங்க. பார்க்க வந்தேன். அன்னைக்கு பார்த்து ஒரு 2-3 நாள் நல்ல மழை. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது தண்ணி இவ்வளோ தூரம் இருக்குது, பைய தலை மேலே வச்சுட்டு தான் அப்படியே போகிறேன். ஏன்னா அந்த 4:30 மணிக்கு ஒரு காலம்புற ஒரு ட்ரெயினை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நனைஞ்சி அது அப்படியே நல்லா குளிருது காலம்புற. அடுத்த ஸ்டேஷனில் ஒரு நபர் எனக்கு ட்ரெயினில் ஏறி இந்த கம்பார்ட்மெண்ட்டில் எனக்கு எய்த்தாப்பில் உட்காந்துருக்கிறார். பட்டடிச்சு கொஞ்சம் சின்ன குடுமி இருக்குது. அந்த குஜராத்திலலாம் பெரிய குடுமி வச்சுக்க மாட்டாங்க, இத்தனோண்டு ஒரு குடுமி வச்சுருப்பாங்க. ஒரு 10-12 முடி போல் இருக்கும். எனக்கு எய்த்தாப்பில் உட்காந்து இருக்கிறார். நான் சிரிச்சேன்னு அவரும் என்னை பார்த்து சிரித்தார். கொஞ்ச நேரம் கழித்து அவரை பார்க்குறேன், ஏதோ முனைவிட்டே இருக்கிறார். இன்னொரு 10 நிமிஷம் கழித்து திருப்பியும் பார்க்குறேன், அவருடைய வாயிலிருந்து ஏதோ வந்துக்கிட்டே இருக்கு. சரி, என்னதான் கண்ணை மூடிட்டு இருக்கிறாரு, ஏதோ சொல்லிகிட்டே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் கவனமாக அவருடைய லிப் ரீட் பண்ண ஆரம்பித்தேன். என்ன சொல்கிறாருனாக்கா, ராம் ராம்
ராமுன்னு சொல்லிட்டு ஏறினதுல இருந்து அவர் இறங்குற வரைக்கும் அவங்களுடைய தேவனை பேரை சொல்லிட்டே இருக்கிறார். நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேப்பர் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, நம்ம சபையில். எப்படி ஒரு நபர் அது நிச்சயமாகவே இந்துவாக தான் இருக்கும். அந்த பேப்பர் நான் இன்னும் வீட்டில் வச்சிருக்கிறேன். ஒரு 840 முறை இயேசு கிறிஸ்து தேவன் என்று வரி வரியாக இயேசு கிறிஸ்து தேவன், இயேசு கிறிஸ்து தேவன், இயேசு கிறிஸ்து தேவன் சொல்லிட்டு 840 தடவை அந்த பேப்பரில் எழுதி நம்ம கேட்டில் அங்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. யாருன்னு தெரியாது எனக்கு. இயேசு கிறிஸ்து தேவன் என்று நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டு அதை அறிவிக்கும் போது, அப்பொழுது நீங்களும் நானும் ரட்சிப்பின் திட்டத்துக்குள், அவருடைய ரட்சிப்பின் வழிகளில் நாம் இருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கின்றார். மூணாவதாக, எவ்விதமாக இந்த மீதியான திருச்சபை ரட்சிக்கப்பட என்றும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவர் எழுதும் போது, அதே 9வது வசனத்தில் இன்னொரு காரியத்தையும் சொல்றது நாம் வாசிக்கின்றோம். மறுபடியும் வாசிங்க, 10:9. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ நம்பு. இப்ப நீங்க காஷ்மீர் பகுதிக்கு போனீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கல்லறை இருக்கு. அங்க வந்தார், சிலுவையில மரிக்கல, அவர் அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு காஷ்மீர் பகுதியில் ஊழியம் செய்துட்டு அங்க குடும்பத்தோடு இருந்தார், மரித்தார் என்று ஒரு கல்லறை வச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த 3வது நாளில், பஸ்கா பண்டிகை அந்த 3வது நாளில் ஒரே இந்த பட்டணத்தில் ஒரே நிறைய பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். many rumors. அஃபிஷியல் வேர்ட் என்று சொல்வார்கள். அஃபிஷியல் வேர்ட்னாக்கா அதுதான் உண்மை என்று அதிகாரிகள் சொல்றார்கள். எது உண்மை என்று பார்க்கும்போது அதிகாரிகள், ரோமர் அதிகாரிகள் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து மரித்தார், இந்த கல்லறையில வைத்திருந்தோம், சீடர்கள் திருடி கொண்டு போயிட்டார்கள் அவருடைய சடங்கத்தை என்று சொன்னாங்க. அதான் அஃபிஷியல் வேர்ட். சீடர்கள் கொஞ்சம் குழம்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னாக்கா ஒரு 2-3 பெண்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை போய் இன்னும் கொஞ்சம் அந்த மருந்தெல்லாம் போட்டாக்கா அந்த உடல் கொஞ்சம் இன்னும் ப்ரிசர்வ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த கிறிஸ்துவோடைய பாடியை பார்க்கலாங்க. அப்புறமா ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என்னிடம் பேசினார், அவரை எனக்கு கண்டுபிடிக்க முடியல, ஆனால் என்கிட்ட பேசினார், என்னோட பேரை சொல்லி பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் சீடர்கள்கிட்ட சொல்லும் போது அவர்கள் ஓடி போய் பார்க்கும் போதும் அந்த குகையில் யாரும் இல்லை என்று தான் அவர்கள் பார்த்தார்கள். ஒரு குழப்பம், யார் எடுத்திருக்க கூடும்? எத்தனையோ முறை இயேசு கிறிஸ்து மறைமுகமாகவும் சரி தெளிவாகவும் சரி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நான் மரித்து 3வது நாளில் உயிர் தெளிவேன் என்று. இருந்தாலும் அந்த சீடர்களுக்கு அந்த செய்தி காதுல மாத்திரம் வாங்கி மனதில் பதியவில்லை, அவர்கள் அதை நம்பவில்லை என்று தான் நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து என்ன ஆனார்? ரொம்ப முக்கியம். 2 முக்கியமான மூல உபதேசம். 28ல் 2 மூல உபதேசங்கள் நிறைய மூல உபதேசங்கள் அதில் தாங்கிட்டு இருக்குது. தேவன் உலகத்தை படைத்தார், அதை நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா, அதை நீங்க நம்பலனாக்கா, தேவன் உலகத்தை படைத்தாருன்னு நம்பலனாக்கா, பாவம் இல்லை, ஓய்நாள் இல்லை, ரட்சிப்பு இல்லை. இன்னொரு மூல உபதேசத்தில் நிறைய காரியம் அடங்கி இருக்குது. இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்தார். அதை நீங்க நம்பாவிட்டால் 2வது வருகை இல்லை, 1000 வருஷம் அரசாட்சி இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை, வாதைகள் இல்லை. பாத்தீங்களா?
தேவன் இயேசுவை மறுபடியுமாக உயிர் கொடுத்தார் என்று நீங்களும் நானும் நம்ப வேண்டுமா? இல்லைங்களா? இன்னொரு இடத்துல பவுல் பேசும்போது சொல்றாரு, if Christ is not resurrected, what is the gospel? It's of vain. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாவிட்டால் இந்த சுவிசேஷமானது ஒன்றுமில்லை. மறுபடியும் அப்போஸ்தலர் அன்னைக்கு அந்த பெந்தெகாஸ்ட் தினத்தில் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சத்தியத்தை ரொம்ப சத்தமாக சொல்றது நம்ம கேட்குறோம். வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்றாங்கன்னு வாசிங்க. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. மரணத்தினால் கட்ட முடியலையாம் சாவு அவரை. Death could not bind Jesus, keep Jesus. எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினால் நீங்களும் நானும் உயிர் தெழுவோம். கொஞ்ச நாளா இந்த வயசானவங்களோட, நான் போன சபைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு வயசான குரூப் இருப்பாங்க, 70, 80, 90 அப்படின்ட்டு. அவங்களோட பேசும்போதும் சரி, ஊழியம் பண்ணும்போதும் சரி, ஒரு காரியம் அடிக்கடி அவங்களுடைய மனசில் வந்துகிட்டே இருக்கும், மரணம். நான் ஒரு நபரை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவார், பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணதுக்காக நன்றி, அடுத்த முறை நீங்கள் வர்றதுக்குள்ளே நான் உயிரோடு இருப்போனோ இல்லையோ அப்படின்னு. மரணத்தை பற்றி அந்த அவேர்னஸ் மாத்திரம் இல்லை, கொஞ்சம் பயம். சரி, நீங்கள் மறிச்சிட்டீங்க, நான் மறிச்சிட்டேன்னாக்கா 2 காரியம் தான் நடக்கும். ஒன்று, இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் மரணத்துக்கு பிறகு ஒரு காலமும் இல்லை, ஒரு ஹோப்பும் இல்லை. இயேசு கிறிஸ்து இருந்தால் மரணத்துக்கு பிறகுதான் நமக்கு நித்திய ஜீவம். அவர் வராவிட்டால் நம்ம இருக்கிற காலத்தில் இந்த திருச்சபையானது, கடைசி திருச்சபையானது ரட்சிப்பின் பாதையில் நடக்கணும். எப்படி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் தேவனாக ஏற்றுக்கொண்டு அதை நாம் கன்ஃபஸ் பண்ணும்போது, இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்து இப்பொழுது பிதாவிடம் இருக்கிறார், எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், எனக்காக சீக்கிரம் வர இருக்கிறார் என்று நீங்களும் நானும் நம்பும் போது, அப்பொழுது நாம் ரட்சிப்பின் திட்டத்துக்குள், அவருடைய கிருபைக்குள் இருப்போம் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த 4வது பாயிண்ட் தான் நான் ரொம்ப நேரம் வாசித்தேன், சரியா புரியல. அப்புறமா இன்னமும் சரியா புரியல. ஏன்னாக்கா நம்ம சரி புரிஞ்சு கொள்ளத்துக்கு முயற்சி பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். வாசிங்க, 13வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றவன் எவனோ ரட்சிக்கப்படுவான். அதுக்கு அடுத்த வசனம் 14ல இருந்துதான் கொஞ்சம் வாசிக்கும் போது கொஞ்சம் குழம்பிடும். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ரொம்ப இந்த வசனத்தை நம்ம எங்கே உபயோகிப்போம்னா, அடிக்கடி பிரசங்கத்திலையும் சரி, வாசிப்புலையும் சரி, எங்கே எப்பொழுது உபயோகிப்போம்னாக்கா, இந்த வசனம் முக்கியமாக இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களுக்காக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்று பார்க்கும்போது, அது அறிவிக்க வேண்டும், நம்புவார்கள், அனுப்பப்படுவார்கள், அப்பொழுதுதான் ரட்சிப்புக்குள்ளார வருவார்கள் என்று இந்த வசனத்தை அந்த முறையில் உபயோகிக்கிறது தவறென்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, 10வது அதிகார கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்காக எழுதுகிறார்,
யாரை மனதுக்குள் வைத்துக் கொண்டு எழுதுறார் என்று பார்க்கும்போது இஸ்ரேல் மக்களை. அவர்கள் ரட்சிப்புக்குள் இல்லை, அவர்கள் கிறிஸ்துவின் நித்தியத்துக்கு அவர்கள் சேர மாட்டார்கள் என்று ஒரு ஜெபத்தோடு ஒரு பாரத்தோடு இருக்கும் போது இந்த 14 வருஷத்திலிருந்தும் எழுதுறார். என்ன எனக்கு புரியலனாக்கா, இயேசுவை கூப்பிடும் போது, அவருடைய நாமத்தை கூப்பிடும் போது நம்ம ரட்சிப்புக்குள் வருவோமா? அதை எப்படி வருவார்கள் என்று சொல்லும் போது அதை கேட்கலையும். கேட்காம தான் உட்கார்ந்துருக்கிறோமோ? கேட்டு கேட்காத போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? எனக்கு ஒரு கேள்வி. எத்தனை பிரசங்கம், எத்தனை பாடங்கள், எத்தனை முயற்சிகள், எத்தனை ஜெபங்கள் கேட்டு எனக்கு புரியலையா? இந்த சத்தியத்தை எப்படி நம்புவார்கள் என்று பார்க்கும்போது, கேட்டால் நம்புவார்களாம். நம்புறதுக்கு, அதை கேட்கறதுக்கு ஆள் அனுப்பணுமா? இந்த சத்தியத்தை சொல்றதுக்கு நம்ம மத்தியில் ஆள் இல்லையா? சொல்லலையா? ஏன் நான் கேட்கல? ஏன் அவருடைய நாமத்தை நான் இன்னமும் கூப்பிட்டு அதை நம்பவில்லை? அப்படிலாம் யோசிச்சு கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்னிடம் பேச ஆரம்பிச்சார். My salvation is connected to the salvation of my brother. என்னுடைய ரட்சிப்பு எதுல கட்டி இருக்குதோ, எதுல அடங்கி இருக்குன்னு பார்க்கும்போது என்னுடைய சகோதரருடைய ரட்சிப்பில் அடங்கியிருக்கு. எப்படி என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் நான் வளருவேன் என்று பார்க்கும்போது, நான் விசுவாச வாழ்க்கையில் எப்படி நான் பலப்படுவேன் என்று பார்க்கும்போது, நான் இந்த சத்தியத்தை, அவர் சொன்ன சத்தியத்தை, அவருடைய நாமத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, நான் அவருடைய பரிசுத்தத்தை மித்தவர்களுக்கு சொல்லும் போதுதான். அதனாலதான் 13வது வசனமும் அங்க பிரிக்காம நம்ம 13, 14, 15, 16 ஒன்னா சேர்த்து படிச்சோம்னா நமக்கு அது புரியும். தேவனுடைய நாமத்தை கூப்பிடுறவர்களுக்கு அந்த நீங்களும் நானும் நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் தேவன் ரட்சிப்பை கொடுப்பார் என்று நாம் படித்துவிட்டு, எப்படி கூப்பிடுவார்கள் கேட்காம, எப்படி கேட்பார்கள் பிரசங்கிக்காமல் என்று அவர் கோர்வையாக சொல்றதை நாம் பார்க்கின்றோம். நல்ல கவனிங்க. இது முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நியாய தீர்ப்பில் இயேசு கிறிஸ்து சில காரியங்களை கேட்க மாட்டார். என்ன கேட்க மாட்டார்னாக்கா, எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தீங்க, கடைசி சம்பளம் என்ன, எத்தனை ரூபா பேங்க்ல வச்சிருந்தீங்க, பட்டுப்புடவை எத்தனை இருந்துச்சு, எந்த துணி கடையில் போய் வாங்கினீங்க, ரேமன்ஸில் போய் வாங்கினீங்களா, கார் ஓட்டுனீங்களா, ஸ்கூட்டர் ஓட்டுனீங்களா? ஆனால் 2 காரியத்தை பற்றி கேட்பார். உன்னுடைய சமயத்தை எப்படி உபயோகித்த, அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் நீங்களும் நானும். ஏன்னா அது எல்லாத்துக்கும் கொடுக்கிறார் கனமும். உன்னுடைய சகோதரன் எங்க அப்படின்னு கேட்பார். 2வது கேள்வி. சகோதரன்னா குடும்பம். உங்க மனைவி எங்க, கணவர் எங்க, பிள்ளைகள் எங்க, உறவினர்கள் எங்க? நீ இத்தனை 20 வருஷமாக இந்த முஸ்லிமோட ஃப்ரெண்ட்ல ஒரு நண்பராக இருந்தியே, அவன் எங்க? 15 வருஷமாக அந்த இந்து வீட்டு பக்கத்துல நீ இருந்தியே, தினமும் சிரிச்சு பேசுவீங்களா, அவங்க எங்க? அதை கேட்பார். அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். உங்களுடைய ரட்சிப்பும் என்னுடைய ரட்சிப்பும் எதுல அவர் அதை கட்டி வைத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, மித்தவர்கள் ரட்சிப்பு
நீங்களும் நானும் ஒருவேளை யோசிக்கலாம், இந்த ஊழியமானது எனக்கு கொடுக்கப்பட்டில்ல. இந்த ஊழியம் பண்றவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அவங்க பண்ணிக்கிட்டோம். போதகர் இருக்கிறார், அவரு பண்ணிக்கிட்டோம். பரலோகத்தில் இதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. நீங்க என்ன பண்ணீங்க இயேசு கிறிஸ்துவுக்காக? அதான் கேள்வி. இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டீங்களே, அந்த சந்தோஷத்துல யாருக்கும் சொல்ல வேண்டாமா? என்னை ஆசீர்வதித்திருக்கார் என்று சொல்ல வேண்டாமா? நான் ஜெபம் பண்ணேன், கேட்டார் என்று, அந்த ஜெபத்தை கேட்டார் என்று சொல்ல வேண்டாமா? இன்னைக்கு காலம்பரை நான் வேதத்தை வாசித்தேன், இந்த வேதத்திலிருந்து என்னிடம் பேசினார் என்று யாருக்காச்சும் ஒரு 4 பேருக்கு சொல்ல வேண்டாமா? தினமும் அதிகாலம்பரை ஒரு 5 மணிக்கெல்லாம் வேதத்தெல்லாம் வாசிட்டு பிறகு ஒரு சின்ன மெசேஜ் எங்கள் மனைவி கேட்பா. அவங்களுடைய ஃப்ரெண்டு ஸ்பைசர் காலேஜ்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்காங்க, ஒரு மியூசோ. அவங்க ஒரு கனடாக்கார கல்யாணம் பண்ணார். இப்போ கொல்கத்தாவில், அவங்க நம்ம சபையை சேர்ந்தவங்கள, கொல்கத்தாவில் ஒரு பெரிய சபையில் ஒரு போதகராக இருக்கிறாங்க. நாங்கள் 2 பாஸ்டர் குடும்பமும் நண்பர்கள். தினமும் அவர் 5 மணிக்கெலாம் அனுப்பிச்சிடுவார், ஒரு 3 நிமிஷம் மெசேஜ். அதை கேட்டுட்டு தான் சமைக்கிறது போகிறது. அதை தினமும் கேட்குறையே என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, அவரு இன்னைக்கு வாஸ்த வசனத்தை பற்றி சொல்றாரு. இன்னைக்கு அவர் வாசித்து கொண்டிருக்கும் போது தேவன் சொன்ன காரியத்தை பற்றி சொன்னாரு, அது ரொம்ப கேட்கறது நல்லா இருக்கு அப்படின்ட்டு எங்கள் மனைவி சொல்லுவாங்க. இஸ்ரேல் தேசம் ரட்சிப்புக்குள் இல்லை. மீதியான திருச்சபைக்கு கிறிஸ்துவை தெரியவில்லை, ஆயத்தமாக இல்லை. அவர்களுக்காக நான் தினமும் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் நிச்சயமாகவே அந்த நித்தியத்தில் இருக்கணும் என்று எனக்கு ஒரு பெரிய வாஞ்சை என்று பவுல் சொல்லுகின்றார். அந்த வாஞ்சையை எனக்கும் தாங்க என்று நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன். மற்றவங்களை பார்த்து குறை சொல்றதுக்கு சமயமே இல்லை இப்போ. எனக்கா என்னுடைய ரட்சிப்பும் உங்களுடைய ரட்சிப்பும் பிறருடைய ரட்சிப்பும் நல்ல ஒரு கயிறில் சுத்திட்டாரு. நம்மெல்லாம் போகணும் சேர்ந்து, அதான் பயணம். ஒருவரை நாம் தடங்கள் பண்ணாமல், ஒருவரை நாம் பிடித்து இழுக்காமல் சேர்ந்து போவோம்னு சொல்லிட்டு ஜெபத்தோட நாம் இருக்க வேண்டும். இந்த கதையும் ஒருவேளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தகப்பனாருடைய, என்னுடைய நண்பருடைய கதை. போதகர் அவரும் எப்படி அவருடைய பிள்ளைகளை ஜெபத்தில் வளர்த்தார், எப்படி வேதத்தில் வளர்த்தார். ஆனால் அந்த மகன் விலகி போயிட்டானோ. இன்னமும் சரி, அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் புலம்புவார். என்ன தப்பு பண்ணன்ட்டே தெரியலையே, ஏன் இப்படி போயிட்டான்ட்டே தெரியலையே. தினமும் அவனுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள், தேவனை அறிந்தவர்கள் விலகி போறார்கள் தான் மறுபடியுமாக நாம் பார்க்கிறோம். அவருடைய இரட்சிப்பை நாம் ஏற்றுக்கொண்ட நாம் இன்னமும் அதிகமாக வேதத்தை வாசித்து ஜெபித்து மற்றவர்களுக்கு சொல்லும் போது, தவறு பண்ணாலும் விழுந்து விட்டாலும் அந்த இரட்சிப்பின் பாதையில் இருப்போம். அவர் வரும்போது நித்தியத்தில் நாம் இருப்போம் என்று தான் வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அவருடைய கிருபைக்குள் கொண்டாட வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொள்வோம். நீரா என்னை அழைத்தது, என் இதயம் உம்மை கேட்கிறது.
கேட்கிறது. நீரா என்னை அழைத்தது, எந்த இதயம் உம்மை கேட்கிறது. நீரா என்னை அழைத்தது, எந்த இதயம் உம்மை கேட்கிறது. அமைதியை வேண்டி இதயம் அழைக்குது, அமைதியை வேண்டி இதயம் அழைக்குது. அமைதியை தாரும் தேவனே, அமைதியை தாரும் தேவனே. நீரா என்னை அழைத்தது, எந்த இதயம் உம்மை கேட்கிறது. அன்பால் என்னை அழைத்ததா, உம்மடியே நானே நான். அன்பால் என்னை அழைத்ததா, உம்மடியே நானே நான். உம் சுவடை தொடர்ந்து வருகின்றேன், உம் சுவடை தொடர்ந்து வருகின்றேன். என்னைவும் சீடனாய் ஏற்பாயோ, என்னைவும் சீடனாய் ஏற்பாயோ. நீரா என்னை அழைத்தது, எந்த இதயம் உம்மை கேட்கிறது. பாவம் என்னும் குழிதரில் நான் விழுந்தேன் நாவலா. பாவம் என்னும் குழிதரில் நான் விழுந்தேன் நாவலா. என் பாவம் போக்க அழைக்கின்றேன், என் பாவம் போக்க அழைக்கின்றேன். என்னைவும் தூய்மையாய் ஏற்பாயோ, என்னைவும் தூய்மையாய் ஏற்பாயோ. நீரா என்னை அழைத்தது, எந்த இதயம் உம்மை கேட்கிறது. நீரா என்னை அழைத்தது, எந்த இதயம் உம்மை கேட்கிறது. அமைதியை வேண்டி இதயம் அழைக்குது, அமைதியை வேண்டி இதயம் அழைக்குது. அமைதியை தாரும் தேவனே, அமைதியை தாரும் தேவனே. நீரா என்னை அழைத்தது, எந்த இதயம் உம்மை கேட்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஜனம் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. எத்தனையோ தீர்க்கதரிசிகளை எங்கள் மத்தியில் அமைத்து, எத்தனையோ போதனைகளை எங்களுக்கு நீர் கற்பித்து கொடுத்து, நாங்கள் பலப்பட வேண்டும், விழுந்து போகாதபடி விலகி போகாதபடி இருக்க வேண்டும் என்று நீர் வாஞ்சியோடு எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, எங்களுடைய இரட்சிப்பு மித்தவர்களுடைய இரட்சிப்போட கலந்து இருக்கிறதுனால்
ஊழிய பாரதியும் வாஞ்சியும் ஆத்மா பாரதியும் எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு தெரியல கர்த்தாவே, மித்தவர்களோட என்ன சொல்ல வேண்டும். நாங்கள் மித்தவர்கள் போல கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை மாத்திரமில்லை, எங்களை வைத்திருக்கிற இடம் ஆனது வேலை இடம் இருந்தாலும் சரி, வீட்டை சுற்றி இருந்தாலும் சரி, அவர்களையும் ரட்சிப்புக்குள் கொண்டாடணும் என்று நீர் வாஞ்சியோடு இருக்கிறீரே. இந்த மாசத்துல நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா, கர்த்தாவே நான் உம்மோட நித்தியத்தில் இருக்கணும், என்னுடைய மாமா, என்னுடைய அத்தை, என்னுடைய நண்பர், என்னுடைய அக்கா, என்னுடைய தம்பி விசுவாசத்தில் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் தினமும் ஜெபிங்க. ஒரு நிமிஷம் மாத்திரம் எடுத்து ஜெபிங்க. கர்த்தரிடம் அவங்களுக்காக போராடுங்க முழங்கால. எனக்கு உங்களுடைய ரட்சிப்பு, அவங்களும் ரட்சிப்புக்குள்ளார வந்தால் தான் 2 பேரும் சேர்ந்து போக முடியும். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மேல் நீர் ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பரிசுத்த ஆவியின் வரங்களே எங்கள் அனைவருக்கும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் பலப்பட்டு, நாங்கள் எழும்பி, கர்த்தாவை நாங்கள் தினமும் இயேசு கிறிஸ்து போல் இருந்து, எங்களை பார்த்து மித்தவர்கள் இவர்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று சொல்லும்படியாக எங்களை நீர் மாற்றும். கர்த்தாவே, எங்களை நீர் உடைத்தருளும், மறுபடியுமாக புது பாண்டங்களாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா, எங்களுக்காக நீர் மரித்தீரே, அதுக்காக நன்றி. நாங்கள் உயிரோடு இருக்கணும் என்று மறுபடியுமாக நீர் உயிர் தெரிந்ததே, அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் சீக்கிரம் வர இருக்கிறீரே, அதுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த பயணத்தை தனிமையாக பண்ணாதபடி, நாங்கள் இந்த பயணத்தை செல்லும்போது நாங்கள் மித்தவர்களும் அழைத்து ஒன்றாக நடக்கும்படியாக எங்களுக்கு பலனும் எங்களுக்கு அன்பும் தர வேண்டும் என்ற இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம் பரம்பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஸ்லாக்கியம் வாக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இந்த நல்ல நாளிலே தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கதானே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், வரவாஞ்சித்து வர முடியாமல் போன பிள்ளைகளோடும், சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளோடும் மேன்மையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிருபையாய் எங்கள் வாழ்நாட்களிலே தேவனாய் கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி ஜெபசந்தையோடு காத்திருக்கிற அன்பான உள்ளங்களோடும் எண்ணங்களோடும் இந்த நாளின் செய்தி கொடுத்த தாசனோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென்.